இன்றைக்கி அளவு ப்ளவுஸை அளவெடுத்து மார்க் பண்ணி கட் பண்ண போகிறோம். கமெண்ட்ஸில் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, அளவு ப்ளவுஸை அளவு எடுத்து மார்க் பண்ணி கட் பண்ணி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி. இப்போ அந்த மாதிரி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். ஓரத்தில் உள்ள கிராஸை கட் பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் இப்போ அளவு ப்ளவுஸில் எவ்வளோ ஹைட் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸ்லீவோட ஹைட்டு 6 இன்ச் இருக்குது. இப்போ நம்ம கிளாத்தில் ஓரம் கட் பண்ணியிருக்குல்ல, அதனால் ஃபஸ்ட்டு ஒரு மடக்குக்கு ஒரு 1/4 இன்ச்சு, நெக்ஸ்ட்டு எம்மிங் அளவுக்கு மொத்தம் 1.5 இன்ச்சு கீழே விட்டுக்கிறேன். அதுக்கு மேலே இந்த ஸ்லீவ் வந்து 6 இன்ச் இருக்குது, அவங்க 7 இன்ச் வைக்க சொல்லியிருக்காங்க. 7 இன்ச்சு ஒரு அரை, தையலுக்கு 7.5 வச்சுக்கலாம். கீழே 1.5 இன்ச் இல்லாமல் மேலே 7.5 ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுக்கலாம். இப்போ கையோட சுற்றளவு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். 6 இருக்குது, 6 6 12 சுற்றளவு. இப்போ நம்ம 6ல் மார்க் பண்ணிவிட்டு தையலுக்கு 1.5 இன்ச் விட்டுக்கலாம். மேலேயும் அதே 6 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு 1.5 இன்ச்சு, அதுக்கு நேராக ஆம்ஹோல் இறக்கம் வந்து 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். அந்த 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கோம்ல, அது வரைக்கும் ஆம்ஹோலை ஸ்லீவை வரைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு இதை செக் பண்ணலாம் கரெக்டாக இருக்கான்னு. கரெக்டாக வந்திருக்கு. நான் இது வரைக்கும் அளவு ப்ளவுஸ் வச்சு அப்படியே தான் மார்க் பண்ணி கட் பண்ணுவேன். இப்போ தான் முதல்ல அளவு எடுத்து கட் பண்ணுறேன். இப்போ நம்ம கை உள்ள குடஞ்சி கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டுக்கு சென்டர்லேருந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஆம்ஹோல் ரெடி அளவில் ஒரு மார்க்கு, இப்போ ரெண்டுத்துக்கும் சென்டராக ஒரு மார்க் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச் ஹைட் வச்சு குடஞ்சி கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டுக்கு குடஞ்சி கட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பேக் பார்ட் கட் பண்ணலாம். கீழே மடித்து தைக்கிறதுக்காண்டி 2 இன்ச் விட்டுக்கிறேன். இந்த 2 இன்ச்சுக்கு மேலே ப்ளவுஸோட ஹைட் எவ்வளோ இருக்குன்னு மார்க் பண்ணிக்கலாம். இந்த ப்ளவுஸோட ஹைட்டு 13 இன்ச் இருக்குது. அவங்க கொஞ்சம் இறக்கி தைக்க சொல்லியிருக்காங்க. நான் 14 வச்சுக்கிறேன். 14 மேலே ஷோல்டர் கொஞ்சம் தையல் பிடிப்போல் மொத்தம் 14.5 வச்சுக்கலாம். மேலே தையலுக்கு ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சு, மொத்தம் 14.5 ஹைட் வச்சுருக்கோம். கீழே 2 இன்ச்சு மடித்து தைக்க மொத்தம் 14 + 2 16.5 இருக்குது. இப்போ நம்ம ஆம்ஹோல் அளவு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோன்னா, இப்படி ஆம்ஹோல் ஜாயிண்ட்ல இருந்து ஒரு லைன் போட்டு எவ்வளோ ஆம்ஹோல் இறக்கம் இருக்குன்னு பார்த்து செக் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். ஆறு இன்ச்சு இருந்துச்சு, நான் 6.5 வைக்கிறேன். மேலே கொஞ்சம் தையலுக்கு போயிடும்ல ஷோல்டரில். இப்போ உடம்பு சுற்றளவு நம்ம ஃபஸ்ட்டு ஹூக் மாட்டுவோம்ல, அந்த இடத்துல இருந்து ஆம்ஹோலுக்கு நேராக சுற்றளவு எடுக்கணும். நம்ம சுற்றளவை மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவாக 2 இன்ச் விட்டுக்கலாம் தையலுக்கு. இப்போ நம்ம ப்ளவுஸோட ரெடி அளவுலேருந்து சென்டருக்கு பாதியாக மடக்கி ஆம்ஹோல் மார்க் பண்ணிக்கலாம். எப்பவும் போல் ஆம்ஹோல் வரைஞ்சாச்சு. இப்போ பேக் நெக்கோட இறக்கம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி கீழே இறக்கம் இருக்குல்ல, அந்த இடத்துல ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுட்டு ஷோல்டர் இருந்து அந்த லைனுக்கு வச்சோன்னா
8.5 இன்ச் இருக்கு, 9.5 இன்ச் இருக்கு. அது கூட ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ராவா சேர்த்து நெக் மார்க் பண்ணிக்கலாம். மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது 1/2 இன்ச் போயிடும். இப்போ நம்ம மார்க் பண்ணது அளவு ப்ளவுஸ் வச்சு சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். கரெக்டா வந்திருக்கு. இப்போ நம்ம வரைஞ்சதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம பேக் பார்ட் வச்சேவும் ஃப்ரண்ட்டுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இது ஸ்ட்ரெயிட் கட்டுங்கிறதுனால நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஆர்ம் ஹோல் அதே அளவே வரைஞ்சிக்கலாம். ஃப்ரண்ட்டில் ரெடி அளவு மார்க் பண்ணியிருக்கோம், சென்டர் பாயிண்ட்டும் மார்க் பண்ணிக்கலாம். ஆர்ம் ஹோலில் ஷோல்டரும் அதே அளவு மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம அளவு ப்ளவுஸில் கப் ஷேப்போட ஹைட்டை செக் பண்ணலாம். சைடில் எவ்வளோ ஹைட் இருக்குன்னு பார்த்துட்டு 5.5 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக 1 இன்ச் வச்சுக்கலாம். 6.5, ஏன்னா கை ஜாயின் பண்ணும்போது 1/2 இன்ச் போயிடும், கீழே பட்டி ஜாயின் பண்ணும்போது 1/2 இன்ச் போயிடும். நம்ம ஃப்ரண்ட் நெக் எப்படி கண்டுபிடிக்கிறோம் பாருங்கள். ஹூக்கு மாட்டுவோம்ல, அந்த இடத்துல இருந்து ஒரு லைன் போட்டுட்டு ஷோல்டர்லேருந்து அந்த லைன் வரைக்கும் பார்த்தோன்னா நம்ம ஹைட் கிடச்சிரும். அந்த ஹைட்டு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஹூக் மாட்டுற இடத்துல கப் ஷேப்போட ஹைட்டு எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணி அதே மாதிரி வச்சுக்கலாம். 4.5 இருக்குது, நம்ம இதில் 5.5 வச்சுக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டில் கப் ஷேப்போட ஹைட்டு 11.5 இருக்குது. நம்ம மேலே ஷோல்டருக்கு கீழே ஜாயின் பண்ணுறதுக்கு எல்லாம் சேர்த்து 1 இன்ச் விட்டு 12.5 வச்சுக்கலாம். இப்போ நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு செக் பண்ணியாச்சு, கரெக்டாக வந்திருக்கு. ஃப்ரண்ட் ஷேப்பை வரைஞ்சாச்சு, கட் பண்ணி எடுத்துடலாம். இதில் ஃப்ரண்ட்டுக்கு ஆர்ம் ஹோல் குடஞ்சி கட் பண்ணாமல் இருக்குது. இப்போ அதை மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். சென்டரில் மார்க் பண்ணியிருக்கோம் ரெடி அளவு. சென்டரில் இருந்து 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அந்த 1/2 இன்ச்சில் ப்ளவுஸோட ரெடி அளவுக்கு ஒரு வளைவு, மேலே இருந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதில் ஒரு வளைவு போட்டு கட் பண்ணிடலாம். இப்போ ஃப்ரண்ட்லேயும் நம்ம குடஞ்சி கட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம பட்டி மட்டும்தான் கட் பண்ணணும். பட்டி நான் ப்ளவுஸ் வச்சு அப்படியே அளவு மார்க் பண்ணிக்கிறேன். கீழே 1/2 இன்ச்சு, மேலே 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு விட்டுக்கலாம். பட்டியும் கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் ஐ பட்டி, ஹூக் பட்டி கட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்கலாம். நெக்குக்கு ஸ்டிச் பண்ணுவோம்ல கிராஸ் பீஸு, நல்ல கிராஸில் இருக்கணும், அப்போ தான் நமக்கு ரவுண்டு நல்லா வரும் ஸ்டிச் பண்ணும்போது.
ஐப்பட்டி கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஹூக் பட்டி நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு.